இந்த சேட்டை நிற்கிறான் இவன் கேட்டா தெரியும் பஸ் போயிடுச்சா இல்லையான்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாப்ள, என்ன செய்தி, எப்படி நல்லா இருக்கிறியா? வலைக்கும் சலாம் வாடா அப்பா சார், என்ன செய்தி, எப்படி நல்லா இருக்கிறியா? என்ன பொழுது வரைக்கும் உங்களை பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்க்குறேன், இதே பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி வரையில, என்ன விசேஷம்? விசேஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த மஞ்சள் பஸ் போயிடுச்சா இல்லையாடா? மஞ்சள் பஸ்ஸா அப்படின்னா என்னடா? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி பேசாத மாப்ள. மஞ்சள் பஸ்னாக்கா பள்ளிக்கூட பஸ், பள்ளிக்கூட பஸ் தானே மஞ்சள் பஸ்ன்னு சொல்லுவா, அதான் மஞ்சள் கலரில் வரேன். ரொம்ப தெரியாத மாதிரி கேட்குறா மஞ்சள் பஸ்னா என்னான்ட்டு. அட நாகரிகம் இல்லாத நான்சன் சொல்லலாம். இதுக்கு வந்து மஞ்சள் பஸ்ஸுண்டாக்கா பள்ளிக்கூட பஸ், ரோஸ் பஸ்ஸுண்டாக்கா இந்த டிக்கெட் எடுக்காம பொம்பளை போவாங்களா அந்த பஸ்ஸாடா? அது போயிட்டு போது உனக்கு பள்ளிக்கூட பஸ்ஸுக்கு என்ன சம்பந்தம்? பஸ் போயிட்டு கேட்குறான். அதில் தானே மாப்பிள மாலை வருது. அந்த பஸ்ஸில் ஆயமாக போகுது அஞ்சம்மா, அதுவாடா? சும்மா கிண்டலாம் பண்ணாத மாப்பிள, அஞ்சம்மாண்டலாம். இந்த மூக்கிய தங்கச்சி இருக்குல்ல, அந்த பிள்ளைய பார்க்க தான் வந்தேன். என்னடா சொல்கிறா மூக்கிய தங்கச்சி? இந்த கொலை கொடூரமாக இருப்பான் அவனே சொல்கிறா நீ? அவன் தங்கச்சியா நீ பார்க்க வந்தா? ஆமாம் மாப்பிள, அவன் தான் அப்படி இருப்பான், ஆனால் அவன் தங்கச்சி நல்லாக்கடா. என்னடா சொல்கிறா, உண்மையாவா? நான் அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லையாடா? ஆமாம் மாப்பிள, அந்த பிள்ளைய பார்க்க தான் வந்தேன். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள், கையில் காசும் இல்லை, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியல. எப்படியாவது அந்த பிள்ளைய வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதான். அந்த பிள்ளை ஒரு அழகா இருக்கு வேற சொல்றான். ஏன் மாப்பிள நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை? அந்த பிள்ளைக்கு இப்போ கிஃப்ட் தானே கொடுக்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த வரேன், நான் போய் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன், அதை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடு. சேர்த்து ஓடுற வேகத்தை பார்த்தாக்க நல்ல பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் போல இருக்கு. எப்படியாவது இந்த பிள்ளைய கொடுத்து நீ கரெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த மாப்பிள இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கூட ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. உள்ளுக்குள்ள என்ன மாப்பிள இருக்குது, இவ்வளோ பெருசா இருக்குது? லூசு பேராட்ட பேசியிருக்காரு, யாராவது கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொண்டு போய் கொடுப்பா, அப்படியே கொண்டு போய் கொடு, அந்த பிள்ளை ரொம்ப ஹாப்பி ஆகும். மாப்பிள எனக்கு ஒரு சந்தேகம் தான், இந்த ஹார்ட் அட்டாக் எப்படா வருது? இந்த கிஃப்ட்டை மட்டும் கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லு, அப்போ தெரிஞ்சு போய் ஹார்ட் அட்டாக் இருக்கா வருதுன்ட்டு உனக்கு. அப்படி என்னடா இருக்குல்ல நீ வச்சா நீ? அதை அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டாக்கா சொல்ற செய்தியில் எனக்கே தெரிஞ்சு போயிருமா எதுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்ட்டு. வேற என்ன பண்ண சொல்றா, நீ ஒரு வெங்க மறந்தவன், உன்ட்ட கையில் காசும் கிடையாது, அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்பும் கிடையாது. அந்த பிள்ளை வேற அழகா இருக்குன்னு சொல்லிப்பியா, அதனால தான் என்னோட மொபைல் நம்பரையும் என் போட்டோயும் வச்சிருக்கிறேன் உங்களுக்குள்ள. அதை அந்த பிள்ளை பார்த்துச்சுனாக்கா எனக்கு ஓகே சொல்லிடுறேன். உனக்கு அதை பார்த்தாக்கா வெறுப்பாயி நெஞ்சிலேருந்து டமால் ஒரு சவுண்டு ஒரு கேட்கும், அப்பயே நீ தெரிஞ்சுக்கலாம் அதுதான் அட்டாக்குங்கிறது.